நீங்க இனிமேட்லாம் வர்றது கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் நீங்க டோன்ட் எய்ம் இட் ஃபார் 25 அவுட் ஆஃப் 25, ஈவன் 20 கூட எய்ம் பண்ணாதீங்க. 18 போட்டதான்னு பாருங்க. 18 கிராஸ் பண்ணிட்டீங்கனாவே உள்ள இன்னுன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், ஓவரா மேத்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற டாபிக்லாம் விட்டுறாதீங்க, சரியா? அதுவும் பார்த்துங்க. மேத்ஸுங்கிறது வந்து அடிஷ்னல் தான். அடிஷ்னல் சென்ஸ் அஃப்கோர்ஸ் இஸ் டிசைடிங் ஃபேக்டர். எப்போ மற்ற டாபிக்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 6 digit number, this and this divisible by 11 and 72, what is the value of this? Okay, இது 72 ஆல் டிவைட் 11 ஆல் டிவைட் ஆகும்னா அஃப்கோர்ஸ் இது 72 ஆல் டிவைட் பண்ணனா 8 and 9 வேணும் எனக்கு. ஓகே, நீங்கள் ஒன்றா 8 பார்க்கணும் இல்லை 9 பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும். நான் 9 முதல்ல பார்க்குறேன். 9 பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 7 9 வந்துச்சா, 5 and 4 9 வந்துச்சா, 1 and y கூட்ட 9 வரணும். அப்போ y must be 8 தான் இருக்க முடியும். ஸோ 8 I got it. ஸோ y I got it. x வரணும். x 11 ஆல்னா this plus this plus this, this plus this plus this, this plus this is 13, this plus this is 7, 7 plus x, 7 plus x equal to 13 வரும். அப்போ x must be 6 தான் இருக்க முடியும். ஸோ 6, 5 times x is 30, 2 times of y is 16. 13 minus 16 equal to 14. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. What is the least square tiles to pave the board? Okay, least tiles, square tiles to pave the base. Least number of tiles வேணுமா? ஓகே, முதல்ல 5 1 7 சென்டிமீட்டர், 9 4 3 சென்டிமீட்டர். இதுக்கு HC படுங்க. ஓகே, என்னன்னா கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. இந்த நம்பர் ஆஃப் டைல்ஸ், எத்தனை டைல்ஸ் இதில் வைக்க முடியும்னு கேட்குறோம். அது லீஸ்ட் நம்பர் ஆஃப் இருக்கணுமா? ஓகே, அப்படி லீஸ்ட் நம்பர் ஆஃப் இருக்கணும்னா அதுக்கு வந்து முதல்ல இந்த சைஸ் ஆஃப் தி டைல்ஸ், ஸ்கொயர் டைல்ஸோடைய சைஸ் கண்டுபிடிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? HCF எடுக்கணும். இது ரெண்டும் HCF ரெண்டு எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னா தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, HCF கண்டுபிடிச்சாகணும். ஓகே, HCF இஸ் சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். HCFக்கு 7 ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, 1 5 1 7 9 43 ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 4 7, this is 14 5 574. 574 வந்து கண்டிப்பாக இதுவும் ஆட் நம்பர், இதுவும் ஆட் நம்பர். ரெண்டாலையும் 574 டிவைட் ஆகாது. பிகாஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்ன இருக்கு? அந்த 2 கழட்டி விட்டுருங்க. அந்த 2 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. என்ன வரும்? 574 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 287. 287 தான் HCF இருக்கிறது வாய்ப்பு ஃபர்ஸ்ட். ஓகே, 287 வந்து 7 ஆல் டிவைட் ஆகும். இது 7 ஆல் டிவைட் ஆகும்னா 14 ரிமைனிங் 11. 11ல வந்து 117 வந்துச்சுமா, 11 வந்து 17 ரிமைனிங் 47. இது 7 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 7ஐயும் கட் பண்ணுங்க, 41. ஓகே, 41 தான் இதோட HCF. அதாவது டிஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருந்து எண்டில் வர நம்பர் தான் இது வந்து. ஸோ 41 இஸ் தி HCF இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ரூம் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி டைல். ஏரியா ஆஃப் தி டைல். ஸோ இதுதான் வந்து அதனுடைய வேல்யூ, சரியா? ஏரியா ஆஃப் தி ரூம்னா இதுதான் ரூம். 1517 இன்டூ 943. பிகாஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் L இன்டூ B. ஏரியா ஆஃப் தி டைலுங்கிறது ஸ்கொயர் டைலு, அதனால A ஸ்கொயர். ஏங்கிறது என்ன? 41 இன்டூ 41. ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 7 இன்டூ 3 இன்டூ 7 இஸ் 21. 1ல முடியணும், கீழே 1ல முடியுது. 1 எதால் மல்டிப்ளை 1 வரும், 1 1ஆல் மல்டிப்ளை தான் 1 வரும். ஸோ இது திஸ் ஆர் திஸ். ஃபைன். இப்போ வந்து 851 841. 851ங்கிறது 851 841. யூனிட் டிஜிட் ட்ரை பண்ணிடுங்க சார். சாரி, டிஜிட்டல் சம் ட்ரை பண்ணுங்க. டிஜிட்டல் சம் இது எவ்வளோ வந்ததுன்னு பாருங்க. 8 சாரி 5. இதனுடைய இது வந்து 7. 5 இன்ட்டு 7 35. 35னா 8 வருது. கீழே வாங்க. 5 5 இன்ட்டு 5 25. 25னா 7 வரும். ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 8 ஈக்குவல் டு 7x வச்சுக்கோங்க. இதனோட டிஜிட்டல் சம் எவ்வளோ? 5. 7 இன்ட்டு 5 35. 35னா 8 வந்துருக்கு. இதோட டிஜிட்டல் சம் என்ன? 4. 7 இன்ட்டு 4 28. 28னா 1 தான் வரும். ஸோ இது எல்லாம் ஆன்சர் இதுதான். ஸோ டக்குன்னு இப்படி போடுங்க. டிஜிட்டல் சம்மே ஒரு ப்ராடக்டாக போடுங்க. ஃபார் எண்டு வரலுமே செக் வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலும் ஒரு 3 செக் இருக்கு. நீங்கள் வந்து HCF கண்டுபிடிக்கிறதே ஒரு செக் தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இது கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அனதர் செக். 4வது எண்டில் 2 ஆன்சரும் 1ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணாதான் அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டைம். 1 minute கூட ஆயிடலாம், பட் இட்ஸ் பாசிபிள். இதெல்லாம் விடவே கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. வாட் இஸ் ஹையஸ்ட் நம்பர் when divided by this leaves the remainder this.
என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணி விட்டுங்க, சப்ராக்ட் பண்ணி விட்டுங்க. 1 0 2 4 2 சப்ராக்ட்னா 4 சப்ராக்ட்னா 2 0 4 8. ஓகே, அடுத்து இது வந்து 6 சப்ராக்ட்னா 4 0 9 6. இதுக்கு நீங்க LCM HCF எடுக்கணும். ஓகே, இது HCF எடுக்கணும். 1024 உடைய 2 டைம்ஸ் தான் இது. ஐ திங்க் இது 4 டைம்ஸ். 1024 இட் செல்ஃப் HCF. ஓகே, வெரி, இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த கொஸ்டின்லாம் அழகா அடிக்கலாம். இந்த கொஸ்டின் 30 to 40 செகண்ட்ல. ஓகே, வாட் இஸ் த பாசிட்டிவ் நம்பர் when divided by D? The remainder is this. என் நம்பர் வந்து n divided by D, it is 15. 10 times the same number. அந்த n நம்பரே n 15 வச்சுக்கோங்க. 10 times of 15 வந்து 150. இந்த n இந்த நம்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 10 times ரிமைண்டர் D equal to 6 வருதான். 150 6 D ஆல டிவைட் பண்ண என்ன 6 எப்ப 6 வரும்னு பாருங்க. 150 9 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க 144, ரிமைண்டர் 6. 12 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, அதுவும் 6 தான். 16 ஆல் டிவைட் பண்ணுங்க, அப்பயும் 6 தான். 18 ஆல் டிவைட் பண்ண எல்லாம் 6 தான். இருக்கிறதுலே லீஸ்ட்னு கேட்டதுனால ஆன்சர் இஸ் 9. பட் மற்றபடி இந்த 4 கேஸுமே வில் கெட் ரிமைண்டர் 6 தான் வரும். ஸோ அதுதான் இந்த ஹிண்ட்டை பார்த்துட்டு அந்த லீஸ்ட்டுங்கிறது அந்த கொஸ்டின் இது ஆன்சர். ஓகே, அந்த ஹிண்டே தான். 2 digit நம்பர் இஸ் மல்டிபிள் பை சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ். ஓகே, ஒரு 2 digit நம்பருக்கு அதை வந்து சம் ஆஃப் தி டிஜிட்ஸால் மல்டிபிள் பண்ணுறீங்க. 4 to 4. அதே நம்பர் ரிவர்ஸ் பண்ணுறீங்க, BA. அதே சம் ஆஃப் தி மல்டிபிள் பண்ணி 280. ஓகே, நம்பரை முடிஞ்ச அளவுக்கு உடச்சி விட்டு பாருங்க. நம்பரை 2 digit உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2ஆல் 4ஆல் டிவைட் ஆகும். 4 into 106. மறுபடியும் 2 கொடுங்க, 8 into 53. கரெக்ட், 53. ஸோ வந்துடுச்சு. ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணுறோம், இதால் மல்டிபிள் பண்ணால் ஐம் கெட்டிங் திஸ். இதை ரிவர்ஸ் பண்ணுங்க, 35. மறுபடியும் 8ஆல் தான் மல்டிபிள் பண்ணுறீங்க, அப்போ 280 வரும். சிம்பிள். ஸோ ஆன்சர் அந்த சம் ஆஃப் இது என்னன்னு கேட்குறேன். ஆன்சர் சேஃப். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. Mukund donated 20% of salary and 3/10 of the remaining in charity. 20% remaining in this. இதெல்லாம் ரொம்ப ரிமைனிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். லெட்ஸ் டேக் 100 இஸ் தட் நம்பர். A donated 20%. ஸோ டொனேஷனில் வந்து 80 rupees, சாரி 20 rupees மிச்சம் இருக்குது 80. ஓகே, மிச்சம் 80 இருக்கு, அதில் தான் 39 தான். அப்போ 3/10 போயிடுச்சுன்னா 24 வந்து இது மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 80ல் 24 போயிடுச்சுன்னா மிச்சம் 56 இருக்கும். அதில் வந்து 20% வந்து இன்வெஸ்டட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். இப்போ 20% மியூச்சுவல் ஃபண்ட் 5 ஆல் டிவைட் பண்ணால் 5 ஆல் டிவைட் பண்ணால் 1.2. ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைனிங் சேலரி? இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 56 வந்து 11.2 சப்ராக்ட் பண்ணால் 0.8 4 அகைன் 4 44.8. சிம்பிள். இது ஒரே லைனில் கூட போடலாம். 20% போயிடுச்சா மிச்சம் 80% இருக்கு. 3/10 போயிடுச்சா மிச்சம் 7/10 இருக்கு. 20% போயிடுச்சா மிச்சம் 80% இருக்கு. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் வில் கெட் இட். இன்டூ 100 போடுங்க, வில் கெட் இட். ஓகே, ஒரு 0 2 0 கட்டு, இங்கே கட்டு, மிச்சம் 10 இருக்கு. 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8 into 8 64. 64 into 7. 7 4 28 carries 2. 2 7 7 6 42. 42 plus 2 is 44. 10 ஆல் டிவைட் பண்ணுவது 48.6. ஒரே லைனில் போடலாம். அந்த ஒரே லைனில் போகிற ஷார்ட்கட் பார்த்து வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. Adesh saves 1/5 of his income. His income and expenditure increase by 20 and 10% respectively. Let's take income வந்து 100 rupees வச்சுக்கோங்க. அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1/5 வந்து சேவிங்ஸ் தான். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80 rupees. 5 ஆல் டிவைட் பண்ணால் 20 வரும். சேவிங்ஸ் வந்து 20 rupees. அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சான். நியூ இன்கம் வாங்க 120. நியூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன 10% இன்க்ரீஸ் ஆகும். முன்ன 80 ரூபாய் இருந்தது, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 10% இன்க்ரீஸ் 88 ரூபாய் ஆயிரும். சேவிங்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்? இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா இங்க வந்து 32 வந்திருக்கும். கரெக்டா 32 வந்திருக்கும் நியூ சேவிங்ஸ். இந்த இன்க்ரிமெண்ட் இன் ஹிஸ் சேவிங்ஸ் இஸ் 20ல இருந்து 32 இருக்கு. இன்க்ரிமெண்ட் இஸ் 12 is equal what percentage? X percentage of initial income 100 is what?
Answer is 12. So question புரிஞ்சிட்டு ஒழுங்கா read பண்ணுங்க. You will get it. Easy sum தான். ஆனா confuse ஆகும். Question number 28. A price of diesel increased by 45 liter to 50 liter. How much should the consumption of diesel reduce so as to increase expenditure 5% only? Okay. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். முதல்ல எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. டீசலோட பிரைஸ் வந்து எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 45லேருந்து 50 ஆயிருக்கு. 5 rupees அவுட் ஆஃப் 45 இன்டூ 100 போடுங்க. எவ்வளோ வந்தது? 9. ஸோ 100/9% வந்து இன்க்ரீஸ். அப்படியே இருக்கட்டும். எது? டீசலோட ப்ரைஸ். எக்ஸ்பெண்டிச்சர் 5. கன்சம்ஷன் எவ்வளோ குறைக்குன்னு கேட்குறோம். ஃபார்முலா எடுத்துக்கங்க. A minus B minus AB/100 ஈக்குவல் டு நெட்டு. இதில் நெட்டு தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அது 5. ஓகே. ஏ வந்து இன்க்ரீஸ் 100/9. நீ கண்டுபிடிக்க வேண்டியது B minus 100/9 into B/100. ஓகே. ஸோ இது கேன்சல் பண்ணினா B/9 வரும். B/9 அப்படின்னா 100/9 minus B minus B/9 ஈக்குவல் டு 5. இது இங்கே எடுத்துட்டு வாங்க. இது அப்படியே வந்து 10B/9 ஈக்குவல் டு, இது மல்டிபிள் 45, 55/9 வரும். ஸோ 9 கேன்சல். B ஈக்குவல் டு 5.5%. இப்படி தான் பண்ணணும். ஈஸி கொஸ்டின் இது. சரியா? கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. எல்லாம் கொஞ்சம் லென்த்தி மாதிரி தான் தெரியுது, போட்டுடலாம். ஓகே. ஓகே. 8 கொஸ்டினில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கொஸ்டின் போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் A obtain 10% மார்க் லெஸ் தென், இதெல்லாம் தொட்டுறாதீங்க, டைம் அதிகமாகும். ஏன்னா எதுக்கு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே வந்து ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சா ஆகணும். எங்கேயுமே ஷார்ட்கட்னு அப்ளையே பண்ணிட முடியாது. சரியா? வாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு போடுறேன், ஆனால் இப்போ எக்ஸாமில் தொட்டுறாதீங்க. A obtain 10% less than the minimum marks required for passing. Okay. B obtained 1/9% less than A. C obtained 40. எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட் நம்பராகவே இருக்கு. சரியா? C obtained 40 less than the number of marks obtained by A and B together. Does it C fail or not? பாஸ் மார்க் 100ன்னு வைங்க. பாஸ் மார்க் 100. A வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? A obtained 10% less than the minimum marks required. அப்போ 90 தான் வாங்கியிருக்கான் ஆனந்த். 90 வாங்க. ஓகே. B obtained இத்தனை பர்சன்ட் லெஸ் தான். ஓகே. 90 அப்படியே வச்சுக்கங்க. இது வந்து என்ன? 99, 100. 100/9. இது வந்து 100/9ங்கிறது மறுபடியும் 100லேருந்து சப்ராக்ட் பண்ணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது 900 minus 9 இஸ் பர்சன்டேஜில் இருக்கு. 900 minus 9 இஸ் 800. 800/900. திஸ் இஸ் யுவர் into A 90. கேன்சல். திஸ் இஸ் கேன்சல். 10. அப்போ பியோட மார்க் வந்து 80. சரி. இப்போ என்னன்னா C obtain இது 100லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். 100 minus 43 3/17 டிவைட் பை 100. ஏன்னா லெஸ்ஸுங்கிறனால ஏவும் சியோட மார்க் டுகெதர். ஏவும் சியோட மார்க் எவ்வளோ? ஏ வந்து பியோட மார்க் 170. அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, 100 minus 43 மட்டும் போடுங்க. 100 minus 43 எவ்வளோ? 57. 57 minus 3/17 டிவைட் பை 100 இன்டூ 170. ஓகே. ஒரு 0 கட்டு. இதை மல்டிபிள் பண்ணிட்டு இதை ஆட் பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்படி சப்ராக்ட் பண்ணதுக்கு கீழே 17 இருக்கும். அந்த 17 கட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ என் மேலே வந்து என்ன? 57 into 17 minus 3, கீழே ஒரு 10 இருக்கு போகுது. கரெக்ட்? ஓகே. 57 into 17 எவ்வளோன்னு பாருங்க. 57 into 17. 7 7s are 49. Here is 4. 5 7s are 59. 35. 35 plus 4 is 39. 57. This is 9 is 6 9 60. This 96.9 அதான் அவனுடைய மார்க். பாஸ் மார்க் 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுறாதீங்க. இதெல்லாம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கஷ்டம். தொட்டிங்கன்னா அவ்வளோதான். பின்னாடி ஒரு 5 சம விட போறீங்கன்னு அர்த்தம். 60 முன்னாடி
The increment in his savings is சேவிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20லேருந்து இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் தான் அமௌண்ட் வந்து 12 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈஸ்னா ஈக்குவல் X% ஆஃப் இனிஷியல் ஓகே 9/20 of the first number is equal to 9/20 of the first number equal to 72/100 of second number. Okay, 5 times இது 8. So A is to be என்ன 8/5. ஸோ நான் ஒரு ரேஷியோ எடுத்தீங்கன்னா A வந்து 8Kன்னு வச்சுக்கோங்க 8Kன்னு வச்சுக்கோங்க 8K B வந்து 5Kன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ என்னன்னா இப்போ add 120 average of both numbers. If you add 120 to the average of the both numbers, average of both numbers na ரெண்டு average எவ்வளோ 13K 13K by 2 அதோட ஒரு 120 add பண்றேன் equal to it becomes first number எவ்வளோ 8K ஓகே நம்ம மல்டிப்ளை பண்ணா 16K வரும் இது வந்து 13K plus 240 so 3K equal to 240 K equal to 80 so 80 is the first number sorry 880 is the first number K is the first number so K is 8K okay yeah. What is the difference between 60% of each number difference of this minus this 3K what is the difference okay 3K is the difference about 3 into 80 அதுல 60% தான் 60/100 ஓகே கேன்சல் 3 into 6 is 18 18 into 8 is 1.2 இது வந்து உங்களுடைய லாஜிக் ஓகே ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க லாஸ்ட்ல 60% சம்திங் 60% சம்திங் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3 இது மட்டும் தான் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படி கண்ணு அங்க போகணும் சரியா சும்மா ஃபுல்லா வளவலன்னு போட்டுக்கூடாது ஏதாவது ஒரு ஹிண்ட் இருந்தா மாட்டினா விட்டுறக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட் அங்கங்க கொடுக்குற கிஃப்ட் ஓகே Question 11 வாங்க in a company 40% total number of employees like tea 60% employees like coffee 20% employee வந்து both tea and coffee together if 750 employees neither like coffee nor like tea then find difference between the employees who only likes tea and who only like coffee okay fine இதுக்கெல்லாம் வந்து பெட்டர் வென் டயக்ராம் போட்டுருங்க வென் டயக்ராமில் 750 எம்ப்ளாயிஸ் நெய்தர் காஃபி நார் காஃபி டீ 750 பேர் வந்து காஃபியும் இல்லை டீயும் இல்லை 40% எம்ப்ளாயி லைக்ஸ் டீ 40 வந்து டீயும் ஓகே 40 வந்து ஓகே இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுங்க ஃபார்முலா போட்டுருங்க ஃபார்முலா என்ன நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி அதாவது டீயும் காஃபி விரும்புகிறவங்க எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க இது வந்து 40 plus 60 minus 25 this is 75% வந்து டீயும் காஃபியும் விரும்புகிறவங்க அப்போ மிச்சம் 25% விரும்பாதவங்களா 25% தான் 750 ஸோ 25/100 ஆஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 750 அப்போ இது 3 30 is 3000 okay 3000 3000 is the total employee டீங்கிறது என்ன சாரி டீ இல்லை டோட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன வேணுமா இது 25% டோட்டல் இதில் 40 இதில் 60 காஃபி வந்து லைக்ஸ் காஃபி டீ வந்து 40 ஓகே இப்போ என்னன்னா தென் find the difference between employee who likes tea and who likes only coffee only coffee எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 25 முடிஞ்சிச்சுன்னா இது வந்து 35% ஒன்லி டீ முடிஞ்சிச்சுன்னா 40ல் 25 பேரும் 15 இந்த 15க்கும் 35 டிஃபரன்ஸ் தான் தட் இஸ் 20% 20/100 ஆஃப் 3000 ஈக்குவல் டு 600 இதெல்லாம் போடலாம் தாராளமாக போடலாம் கொஸ்டின் நம்பர் 12 வாங்க secant a plus tan a ரேஷனலைஸ் பண்ணுங்க மேலே ரேஷனலைஸ் பண்ணால் secant a minus tan a ஹோல் ஸ்கொயர் வந்துடும் கீழே
சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர்டு ஏ வரும், தட் இஸ் 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 2 இன்டூ சீக்கன் ஏ டேன் ஏ. ஓகே, இதுதான் ஃபார்முலா படி. காட் இட்? ஓகே. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் இந்த போர்ஷன் இருக்கு, இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு, எய்தர் திஸ் ஆர் திஸ். tan ஸ்கொயர்டு வந்து சீக்கன் ஸ்கொயர்டு வந்து 1 + tan ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ tan ஸ்கொயர் + tan ஸ்கொயர் 2 tan ஸ்கொயர், 1 + 2 tan ஸ்கொயர்டு ஏ minus 2. This is your answer. Clear? Question number 13. 2 cos theta equal to x plus 1 by x, then x square plus 1 by x squared is what? Okay. So ஒன்றும் இல்லை, இது x square plus 1 by x squared கண்டுபிடிக்க போகிறேன். 4 cos square theta equal to x square plus 1 by x square. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன், ப்ளஸ் 2ன்னு வந்திருக்கும். ஓகே, 2 இங்கே எடுத்துருவாங்க. 4 cos square theta minus 2. இதை 2 ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அதுதான் இந்த கொஸ்டின். x square plus 1 by x square by 2. ஓகே, 2 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா 2 cos square theta minus 1. What is 2 cos square theta minus 1? Cos 2 theta. சிம்பிளான ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் இதெல்லாம் தாராளமாக போகலாம். ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஏ இங்கே கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க தீட்டாக்கு. ரொம்ப லீஸ்ட் வேல்யூ சைன் அண்ட் காஸ் இருக்குனால தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போடுகிறேன். ஸோ காஸ் 0 is 1, sin 0 is 0. ஸோ 2 வரும் இந்த இடம். இந்த இடத்துல காஸ் 0 is 1, sin 0 is 0, -3. ஸோ ஏ ஈக்குவல் டு -1. -1 போட்டோம்னா 2 - 1 upon 4 + 1 equal to tan alpha. This is -1 upon 5. So -1 ரெண்டுலேயும் -1 தான். So 4 - 1, this is 3. Under root of 3, 1 upon root 3 is alpha is 30 degree. 30 தான் 1 upon. ஓகே, சரி, இங்க 30 இல்லையே. ஆல்ஃபா 30, அவன் 3 ஆல்ஃபா தான் கேட்குறான். 3 times ஆல்ஃபா இஸ் 9. நல்ல வேலை 30 இல்லை, அவன் கேட்குறது 3 times. ஓகே, ஆப்ஷன் 3க்கு ஆல்ஃபா கொடுத்துருந்தா அவ்வளோதான் முடிச்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 15. இதெல்லாம் a³ + b³ + c³ 3abc. அப்போ a + b + c is 0. this is a, this is b, this is c. இதெல்லாம் அல்ஜிப்ராலாம் அப்படியே தலைகளாக போடணும். அப்படின்னா தான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தோன்னா அங்கே போய் தடவிட்டு இருக்கக்கூடாது. 3x - 1 + 4x - 3 + 2x + 1 equal to 0. இந்த போர்ஷன் 0ன்னு பாருங்க. this + this எவ்வளோ ஆச்சு? 9x. சரி, 9x - 3 equal to 0. 9x equal to 1/3. 3x equal to 1/3. 1/3 தான் இல்லைங்கிறாங்க. அப்போ என்ன கேசஸ் வரும் அப்படின்னா, a² 3x + 1 - 1 whole square அது ஒரு ஃபார்முலா இருக்கு. a + b + c into a² + b² + c². இதுதான் ரைட் ஹேண்ட் ஃபார்முலா. c² - 3abc. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. சரி, a² கரெக்டாக சொல்லிடுறேன். அந்த a³ + b³ ஃபார்முலா வந்து எழுதிக்கங்க. a³ + b³ ஃபார்முலாவில் a³ + b³ + c³ + 3abc equal to a + b + c a² + b² + c² -ab - bc - c. ஓகே, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இது ஈக்குவல் டு 0ன்னா தான் இது 3abc அங்கே போக போகுது. இதுக்கு ஈக்குவல் டு வந்ததுன்னா ஒன்னா இது 0 இருக்கலாம், இது 0 இருக்கலாம். இது 0ங்கும் போது எனக்கு x = 1/3ங்கிறது அந்த 1/3 கண்டிஷன்ல இல்லை. அதனால இது நாம பண்ண முடியாது. இதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்றேன், நோட் பண்ணிக்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈஸியா வராது. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஃபார்முலால கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதனால இதுல எவ்வளோக்கு எவ்வளோ அடிஷ்னலா இந்த ஃபார்முலா எவ்வளோ டீப்பா படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அப்புறம் வந்து டயர் 1க்காக இல்லைனாலும் டயர் 2க்கு யூஸ் ஆகும். சரியா? அதனால டீப்பா படிங்க. ஃபைன், வாங்க இந்த செகண்ட் போர்ஷன். நான் வந்து இது 0 அல்லது இது 0, அதாவது இது 0 அல்லது இது 0. இது 0 வச்சோம்னா எனக்கு x = 1/3ன்னு வருது. அந்த கண்டிஷன் இல்லைங்கிறான். இது 0ன்னு வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா,
a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்படி ஒரு ஃபார்முலாவை a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square upon 2 இப்படி ரீப்ளேஸ் பண்ணி இது ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஏன்னா இது இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா a is this 3x minus 1 minus this 4x plus 3 whole square. இது மைனஸ் இது எவ்வளோ வந்தது? 4x minus 3 minus 2x minus 1 whole square plus this minus this x minus minus x 2x minus plus 1 minus of minus plus 2 equal to whole square. ஒன்னா இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0 அல்லது இது ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன வரும்? எக்ஸ் 3 minus x minus x x minus 2ன்னு வரப்போகுது ஹோல் ஸ்கொயர். இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் x ஈக்குவல் டு 2ன்னு வரும். இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் அது x ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 4ன்னு வரும். x ஈக்குவல் டு 2 தான் வரும். இது ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு -2 வரும்னு நினைக்கிறேன். -2 ஆப்ஷன் சாய்ஸில் இது இல்லை. ஆன்சர் இஸ் திஸ். ஓகே, நல்ல வேலை 1/3 கொடுக்கல. நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்டிஷனை பார்க்காமலே அடிச்சு நவுத்திட்டு இருப்போம். 1/3 ஆப்ஷன் தான் கண்ணை மூடிட்டு அதுதான் ஆன்சர் சூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இதுல புதுசா லேர்ன் பண்ண வேண்டியது இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. x plus 1 by x equal 4. What is x power 4 plus this? x square plus 1 by x squared equal to 14. x cube plus 1 by x cube equal to 52. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 14 into 52. Left hand side x power 5 plus 1 by x power 5 plus x plus 1 by x. What is this value? 4. 4 அங்க போச்சுன்னா 15 700. 2 times is 28. 728. 728 minus 4. That is 724. This is the answer. Simple. இதெல்லாம் அப்படியே just like the casual போட வேண்டியது. Next xy is 2 4x square plus 16y square. ஓகே, இது வேணும் அப்படின்னா 4x plus y தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4x plus y ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. ஏன்னா இது கிடைச்சிரும். That is 16x square plus y square plus 8xy வரும். சரியா? 16x squared is 48 plus 8 times of xy is 2. That is 64. 16 plus 48 is 64. 4x plus y equal to 64. அப்போ 4x plus y equal to 8. Okay. ஓகே, இப்போ கியூப் பண்ணுங்க. 64x cube plus y cube அதான் கொஸ்டின் plus 3 times of 4x into y into 4x plus y equal to 512. Okay, so இதுதான் கொஸ்டின். xy is 2. 2 into 2 is 12. 24 into what is this? 8. This 512 minus 24 into 8. 25 into 8 வந்து 200. 200 இருந்து 8 போயிடுச்சுன்னா 192. 192 சப்ராக்ட் பண்றேன். 0 1 sorry 0 2 320 is the answer. Simple. இதெல்லாம் போடலாம். கொஸ்டின் 18 வாங்க. Average weight of 12 article is 18 kg. Additional to another 2 new article reduce the average by 500 gram. What is the new average? Okay, 12 article இருக்கா, 18 kg எல்லாத்தையும் 18 வச்சுக்கோங்க. இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு, அதையும் 18 ஃபிக்ஸ் பண்ணுங்க. புதுசா வந்ததுனால 500 கிராம் குறையுதான். அப்போ என்ன ஆகுது? 500. ரொம்ப சிம்பிள். 12 into 18 போடுங்க மைனஸ் 17.5 into 13 போடுங்க. சரி, எப்படி போடுங்க? 18 kg 12 இருக்கும். புதுசா ஒன்று வந்திருக்கு, அதுக்கு 18 ஃபிக்ஸ் பண்ணுங்க. புதுசா வந்ததுனால 17.5 ஆச்சு. எவ்வளோ? 0.5 கிராம். இது 13 கிராம் வந்து 13. இது வந்து 13 into 0.5 6.5. 6.5 இங்க இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 11.5 ஸ்டாண்ட்ஸ். சிம்பிள்.
கொஸ்டின் நம்பர் 19 வாங்க ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்களே ஒரு ஈவன் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லெட்ஸ் டேக் 2 4 6 8 10 5 நம்பர் எடுத்தாச்சு. 5 நம்பர்ல மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். ஸோ எம் இஸ் 5 6. ஓகே, அடுத்த 5 நம்பர் ஆட் பண்றாங்களா? அடுத்த 5 நம்பர் ஆட் பண்ணா எவ்வளோ ஆச்சு? 12 14 16 18 20. ஓகே, இது 5 அது 5. ஓகே, வாட் இஸ் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். நீ மிடில் 2 நம்பருக்கு ஆவரேஜ் பண்ணீங்கன்னா அதுதான் ஆவரேஜ். மிடில் என்ன நம்பருக்கு 10 and 12 ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 11. 11 இஸ் ஆவரேஜ். 22 by 2 is 11. 11 வரணும். அப்போ 11 வரணும்னா இதோட ஆல்ரெடி இந்த எம்மோட எவ்வளோ ஆட் பண்ண 11 வரும்? m plus 5. ஓகே, ஈவன் நம்பர்னால m plus 10 போட்டுறாதீங்க, வேணும்னா அப்படி கொடுப்போம். ஈவன் நம்பராக இருந்தால் ஆட் நம்பராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. What is the compound interest on sum 8192 for 1 year quarter? 1 quarter years. Okay, 1 full year quarter year. Quarter year என்ன எவ்வளோன்னு பாருங்க. 12 months 1 yearல, quarter yearல ஒரு 3 months, total 15 months. ஓகே, per annum கொடுத்துருக்கோம். ஓகே, what is the compounded 5 monthly? 5 monthly என்னன்னா 5 மாசத்துக்கு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, 15 மாசத்துல எத்தனை 5 மாசம் இருக்குன்னா 3 5 மாசம் இருக்கும். ஸோ what is the component of sum? 8192 is the amount principal 1 plus r. r எவ்வளோன்னு பார்ப்போம். 15% by 100. ஓகே, எத்தனை மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம்? 5 months. 5 upon 12 போட்டுக்கோங்க. ஏன்னா வருஷத்துல 12 year month power 3 இது போட்டு -1 பண்ணீங்கன்னா that is your answer. ஓகே, இது வந்து 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. 5 by 5 போயிடுச்சுன்னா 4 வந்துடும். இங்க 3 வந்துடும். இங்க 3 கேன்சல் பண்ணா 4 வந்துடும். ஓகே, ஸோ 4 into 4 16, 16 plus 1 is 17, 17 cube upon 16 cube minus 1. ஓகே, 8192. 16 cube எவ்வளோன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி யூனிட் டிஜிட் பார்த்தா கூட ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 16 cube 6ல முடியும், இது 6ல தான் முடியும். திஸ் இஸ் 7 cube is 3 minus 6, 13 minus 7, 7 2ல முடியும். 17 cube minus this 6ல முடியுமா? ஓகே, சாரி 6ல முடியாது, அது 6ல முடியும். இது வந்து 2ல முடியும். 26. ஓகே, இது பாருங்க என்னன்னு பார்ப்போம். 17 cube 343, 3ல முடியும். இது 6ல முடியும். இது 7ல முடிய போகும். இது 2ல, ஆன்சர் 4ல முடியும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன பண்ணுங்க, 8192 17 cube minus 16 cube upon 16 cube. கீழே வாங்க. 6 cube 6ல தான் முடியும். இது 2, 6 எதாவது மட்டும் 2 வரும்னா இது 7ல முடியணும் அல்லது வந்து 2ல முடியும். ஸோ நான் 2ல முடியாதா அசியூம் பண்ணிக்கிறேன். 7ஓட கியூப் 3ல முடியும், 6ஓட கியூப் 6ல முடியும். 3 minus 6னா இது வந்து பாரோ பண்ணி வந்தீங்கன்னா 13 minus 6ன்னு அர்த்தம். 13 minus 6னா 7. 2 into 7 4ல முடியும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நான் 6 2 எப்படின்னா 7 எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 7 into 7 49 வந்திருக்கும். ஆப்போசிஷன்ல 9ல முடியல. ஸோ அதனால ஆன்சர் மஸ்ட் பி 13163. லாஸ்ட் டிஜிட் முடிச்சலாம். இதெல்லாம் போட்டீங்கன்னா few செகண்ட். ஏன் லாஸ்ட் டிஜிட் முடிக்கலாங்கிறது நான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கும்போது என் கண்ணு அப்படியே ஒரு நோட்டை விட்டது. லாஸ்ட் டிஜிட் பார்த்தேன், இந்த 3 ஆன்சர் டிஃபரெண்டாக இருந்தது. அதனால அந்த மாதிரி சமயத்தில் யூ கேன் டேக் எ ரிஸ்க். லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கலாம். காப்பர் ஜிங்க் அலை வந்து A and B வந்து 3:4 and 5:9 ரெஸ்பெக்டிவ்லி. A and B டேக்கன் in 2:3 ரேஷியோ. ஓகே, இது வந்து 3:4 5:9. இது ரெண்டுமே வந்து என்னன்னா ஆட் பண்ண 7, இது 14. ரெண்டுமே எல்சிஎம் எடுத்து வச்சுருங்க. இதுவும் 14, இதுவும் 14 வச்சுக்கோங்க. ஓகே, 14னா A and B என்ன ரேஷியோவில் இருக்கும்? 6 and 8ல இருக்கும். இது வந்து 5 and 9ல இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருக்கிற இதுல இருந்து 2 எடுக்க போறேன். 2னா ஏவோட அலை எவ்வளோன்னா 2 times of 6ன்னு அர்த்தம். பிளஸ் இதுல இருந்து 3 எடுக்கிறேன். இதுல இருந்து 3 எடுத்தேன்னா ஏவோட அலை என்ன? 3 times of 5, that is 15. புரிஞ்சுச்சா? இதுதான் ஏவோடைய குவான்டிட்டி. பியோட குவான்டிட்டி அதே மாதிரி தான் போடணும். 2 times of 8 plus 3 times of
இங்க 9 ஆட் பண்ணி பாருங்க 12 plus 15 that is 27 இங்கே முடிச்சிடலாம் this is 16 plus 27 it is 43 answer 27 is to 43 simple ஈஸி தான் இந்த கொஸ்டின் போடலாம் தாராளமா போடலாம் 21 கொஸ்டின் 22 வாங்க in a business A and C invested amounts is 3:7 whereas A and B invested amounts in the ratio 4:5 A and B invested 3:7 whereas A and B invested amount in the ratio 4:5 annual profit ரெண்டு பேருக்கு ரேஷியோ எடுத்துருங்க C/A முதல்ல எடுத்துருங்க that is 7:3 இப்போ A/B எவ்வளோ 4:5 ஓகே இப்போ A ஓட வேல்யூ இங்க 3 அங்க 4 ஸோ கம்பைன்ட் ரேஷியோ எடுத்துங்க A/C/A/B என்னன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 28 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 12 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 15 ஓகே இதுல வந்து சியோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து சியோட ஷேர்னு கேட்குறான் this plus this 40 plus 15 is 55 out of 55 சியோட ஷேர் 28 into 20845 இது என்னமோ வந்துட்டு போது லாஸ்ட் டிஜிட் எப்படியும் வந்து உங்களுக்கு 7ஓட மல்டிபிளா தான் இருக்கணும் அஃப்கோர்ஸ் 4ஓட மல்டிபிளாவும் இருக்கணும் 4ஓட மல்டிபிள்னா இதை கழட்டி விட்டுடலாம் இதையும் கழட்டி விட்டுலாம் 7ஓட மல்டிபிளான்னு பாருங்க 105 112 வருது 7ஓட மல்டிபிள் வருது 4ஓட மல்டிபிளும் வருது ஓகே வேற என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 7 கிடையாது ஸோ இது மட்டும் தான் மல்டிபிள் ஸோ ஆன்சர் மல்டிபிள் ஆஃப் 7 பார்த்தீங்கன்னா சார் அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 இந்த இடத்துலையும் முடிச்சிடலாம் 7ஓட மல்டிபிள் கொஸ்டின் நம்பர் 23 வாங்க X and Y இன்வெஸ்டர் 30,000 40,000 பிஸ்னஸ் X receives 10 per month out of total profit as remuneration to manage the business and rest profit is divided in the ratio of the investment. If in a year X receives the total profit is 3,900, then find how much Y receives. X and Y is 30,000 okay. X receives 900 rupees per month out of the total price as a remuneration to manage the rest of the profit is divided in the ratio. In a year X receives this. Okay. இதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ 100 rupeesனா வருஷத்துக்கு 1,200 ரூபாய் வந்திருக்கும் அந்த அவனுடைய மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் மட்டும் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 2,700 இந்த அமௌண்ட் தான் பிரிச்சுக்காங்க இந்த அமௌண்ட்டை ஒய் அண்ட் திஸ் 30-40 அந்த ரேஷியோவில் பிரிச்சேன்னா கேன்சல் சாரி கேன்சல் பண்ணா 2,700 தானே இது வந்து எக்ஸோட வேல்யூ 3 out of 7 into total equal to 2,700 cancel பண்ணு 9 so 6,300 தான் total அதுல இவனோட வேல்யூனா 4 out of 7 into 6,300 cancel பண்ணுனா 9 into 4 is 3600 simple question number 24 interior angle of regular polygon exceeds its exterior angle by 90 அப்போ interior and exterior difference is 90 a minus b is 90 ஆனா ஒரு விஷயம் a plus b is 180 ஏன்னா interior and exterior both are supplements and add பண்ணா 2a equal to 270 a equal to 135 number of sides of the this b என்ன வரும் and subtract பண்ணினா 45 வந்துரும் b is this so number of sides கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் 360 by n தான் exterior angle that is equal to 45 இங்க போட்டீங்கன்னா எத்தனை டைம்ஸ் இருக்கு 45 8 times of 45 is 360 answer this டைரக்டா எக்ஸ்டீரியர் எடுத்துட்டு உள்ள போயிடலாம் இன்டீரியர் வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு வேணாம் question number 25 வாங்க in a figure parts AB and CD a circle intersect externally at P AB equal to 4 CD equal to 11 and PD is 15 அப்ப இது PC வந்து 4 கரெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கேக்குறான் BB கேக்குறான் so PA into PD PA வந்து x ன்னு வெச்சுக்கோங்க क्वेश्चन வந்து x கிடையாது x plus 4 அத நான் போறோம் x அதாவது PA into PB equal to PC into PD இதுதான் ஃபார்முலா ஓகே சீக்கன்ட் ஃபார்முலா இதுதான்
ஸோ பிஏ நான் எக்ஸ்னு வைக்கிறேன், இது எக்ஸ் ப்ளஸ் 4. இது வந்து எவ்வளோ? 4 இன்ட்டு 15. ஓகே. ஸோ இது வந்து 60 ஆகுமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இதை ஸ்பிட் அப் பண்ணுங்க. 60 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 12 இன்ட்டு 5 பிரிக்கலாமா? இதோட இது 4 எக்ஸ்ட்ராவா இருக்கா? இல்லை. அடுத்தது வந்து 10 இன்ட்டு 6 இன்ட்டு 10 பிரிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 பாருங்க. இது எக்ஸ்ன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 4. எக்ஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ வாட் இஸ் எக்ஸ்? நல்ல வேலை 6 இல்லை, எக்ஸ் இஸ் 6. அவங்க கேட்குறது இது ஃபுல்லாக 10. ஆன்சர் திஸ். கஷ்டம்லாம் கிடையாது, நம்மளுக்கு தெரியாத டாபிக். இதுவரையும் அதிகமாக யூஸ் பண்ணாத நம்பர் சிஸ்டம், ஜாமெட்ரியில் சில கான்செப்ட்ஸ் அது வந்ததுனால உங்களுக்கு வந்து டஃப்பாக தெரியலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 18 சாலிடாக போடலாம். டோன்ட் எய்ம் இன் ஃபார் 25 out of 25. ஓகே, நம்ம டயர் 2 எய்ம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைமிங் தான் முக்கியம். டயர் 2ல 15 minutes to 25 கொஸ்டின், டயர் 1ல. டயர் 2ல அப்படி கிடையாது, 30 minutesக்கு 30 கொஸ்டின்ஸ். ஸோ தாராளமாக நம்மளால இன்ஃபேக்ட் டபுள் த டைம் இருக்கு, ஒரு 5 கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அங்க நீங்க வேலை காமிச்சா போதும். இங்க வந்து நடுவில் போய் மாட்டிக்கிட்டு உங்களை நீங்களே தான் காப்பாற்றி ஆகணும். ஸோ அதனால நடுவில் ட்ராப் இருந்துன்னா விழுந்துடாதீங்க. சரியா? வில் மீட் இந்த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.